Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கூட போட்டு கொஞ்சமா வயர் இருந்தாலே போதும் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வந்து செய்ய போறோம். இது வந்து ரிட்டர்ன் gift கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபாஸ்டாவும் ரெடி பண்ணிரலாம். சின்ன குழந்தைங்க கூட சீக்கிரமா செஞ்சிரலாம். ஒரு 2-3 hours இருந்தா போதும் இந்த கிராஃப்ட் வந்து நீங்க சூப்பரா செஞ்சிரலாம். ஒரு 50 feet வயர் இருந்தா போதும் இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு. அது எப்படி செய்யலாம், என்ன கிராஃப்ட் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பிகினர்ஸ்க்கு ஒரு முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து லேடர் நாட் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. என்னோட கிளாஸ்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக ஈஸியான மெத்தட் ஒன்று நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இன்னொரு முறையில நம்ம நார்மலா போடுற முறையை விட்டு இன்னொரு முறையில லேடர் நாட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. டீட்டெயில் சொல்றேன். எல்லா விதமான கூடைகளும் நான் ஆன்லைன்ல சொல்லி தந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டாலே எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராஃப்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒயர் இருந்தாலே போதும். நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் பாருங்க. இந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க. 2 அடி எடுத்துக்கோங்க. 2 அடி இந்த மாதிரி எடுத்துட்டு 6 inches அளவு எடுத்துக்கோங்க. 2 அடி ஆச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஒயரை வந்து ஸ்கேல் அளவு எடுத்தா போதும். அடுத்தடுத்த ஒயர்கள் வந்து நம்ம அந்த ஒயருடைய அளவை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த ஒயர்கள் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 10 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணா போதும். 10 ஒயர்கள் கட் பண்ணிட்டு நம்ம வந்து பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இது வந்து ஓவல் ஷேப்ல வர மாதிரி சோப் வைக்கிற பவுல் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இனி வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை வந்து நம்ம எத்தனை அடி எடுக்கணும் அப்படின்னா 1 feet எடுத்தா போதும். இதுக்கு வந்து அதிகம் ஹைட் தேவையில்லை இல்லையா, அதனால 1 feet எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை எடுத்துட்டு இதுக்கு மேலே போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு தான் நம்ம வந்து நாட்ஸ் போட்டு வரணும் எப்போதுமே. நாட்ஸ் நல்லா டைட் பண்ணிட்டு மேலேயும் கீழே இருக்கிற ஒயர் வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலா இல்லைன்னா கொஞ்சமா லூஸ் பண்ணி கீழே தள்ளினீங்கன்னா ஈக்குவல் ஆயிடும். அடுத்த ஒயரும் அதே மாதிரியே ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இன்னொரு ஒயரை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சிட்டு இதுல நாட் போடுங்க. இதுல வந்து ரைட் சைடுல இருக்கிற ஒயர் பண்டல்ல ஜாயிண்டா இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் 1 feet இருக்கும். அதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாட்டும் நல்லா நெருக்கமா டைட்டா இழுத்து போடுங்க. இதே மாதிரி 10 ஒயர்களும் நாட் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க 10 நாட்ஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ரன்னிங் ஒயரை வந்து 1 feet அளவு எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சென்ட்ரல் லைன். இந்த சென்ட்ரல் லைனுங்கிற அடையாளத்துக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு அடையாளம் தெரியும். ஏன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் போடுற லைன்ஸ் வந்து நம்ம ஈக்குவலா போடணும். அப்பதான் வந்து ஹைட்ல போடும்போது ஒயர் ஷார்டேஜ் ஆகாம இருக்கும். இனி வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனும் 1 feet மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேல வந்து போடலாம். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டு வாங்க. இதுலயும் 10 நாட்ஸ் வந்து போட்டுருங்க. 10 நாட்ஸ் போட்டு ரன்னிங் ஒயர் வந்து 1 feet விட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே இன்னொரு லைனும் போட்டுக்கலாம். அதுவும் அதே போலவே 1 feet எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க வந்து நாட் போட்டு வாங்க. கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. நாட்ஸ் எல்லாம் டைட்டா போடுங்க.
இப்போ ரெண்டாவது லைனும் போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் ஒயர் வந்து 1 ஃபீட் விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ சென்டர் லைனுக்கு மேலே நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். நீ திருப்பி வச்சுட்டு கீழேயும் 2 லைன் இதே மாதிரி போடலாம். ரன்னிங் ஒயர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கீழேயும் அதே போலவே நம்ம வந்து 2 லைன் போட்டுக்கலாம். 10 knots வந்து வரும். பாருங்க, நான் வந்து கீழேயும் 2 லைன் போட்டேன். இதுல வந்து மொத்தம் வந்து 5 லைன் இருக்கு. ஓகேவா? இந்த சோப் பவுல் வந்து நமக்கு ஓவல் ஷேப்ல வரணும். அதனால நம்ம அடுத்த லைன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படிங்கறத சொல்றேன். ரன்னிங் ஒயர் வந்து 1 ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயர்ல இருந்து நம்ம நாட் போட்டு வரலாம். ஓகேவா? 1 ஃபீட் மெஷர்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ரெண்டாவது ஒயர்ல இருந்து நாட் போட்டு வாங்க. அப்போ வந்து நமக்கு ஓவல் ஷேப் வந்து கரெக்டா வரும். இதே மாதிரி லாஸ்ட்லயும் நம்ம வந்து ஒரு ஒயரை விட்டுட்டு போடணும். அப்போ வந்து இந்த லைன்ல நமக்கு 8 knots மட்டும்தான் கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூஸா 8 knots வந்து போட்டுட்டு 1 ஃபீட் மெஷர்மெண்ட் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. அதே போலவே கீழேயும் 8 knots போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் விட்டுருங்க. இப்போ பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் ஒயர் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து 4 கார்னர்லயும் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணிட்டு மேல் பக்கம் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் போட ஆரம்பிக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து போட ஆரம்பிக்கிறேன். ரன்னிங் ஒயரை வந்து ஒரு 2-3 inches விட்டுட்டு போட ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்டே உள்ள சொருகிட்டாலும் சரி, இல்ல லாஸ்ட் போடும்போது உள்ள சொருகினாலும் சரி. ஃபர்ஸ்டே உள்ள சொருகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஒயரை இதுக்கு மேல சுத்தி நாட் போடலாம். இந்த மாதிரி இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, கார்னர் இடத்துல நம்ம வந்து ஒரு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஷேப்ல நாட் போடக்கூடாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதுல வந்து நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் கார்னர்ல இருக்கு பாருங்க, இதை வந்து அதுக்கு மேல சுத்தி நாட் போடணும். அந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரி கார்னர் ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, அதுல வந்து நாட் போடணும். இதுல நாட் போடும்போது அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து ஐங்கோண வடிவத்துல வரும் பாருங்க. இந்த மாதிரி ஐங்கோண ஷேப்ல கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து இன்னொரு ஒயர் இருக்கும், அதுல வந்து நீங்க நாட் போடுங்க. இந்த இடத்துலயும் நமக்கு முக்கோண வடிவம் வரும். கார்னர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கு ஹோல்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஐங்கோண ஷேப்ல வருது. மூணாவது வந்து முக்கோண ஷேப்ல வருது. இந்த மாதிரி 3 டிசைனுமே வந்து இந்த கார்னர்ல வரும். இனி அடுத்து வந்து கண்டினியூவா போடலாம். அடுத்த கார்னரும் நான் வந்து கிளியரா காட்டுறேன் பாருங்க. அடுத்த கார்னர்லயும் இதே மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒயர் மீட் ஆகுது. அதுல வந்து நம்ம நாட் போடாம ரன்னிங் ஒயர்ல தான் நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேல சுத்திக்கோங்க. சுத்திட்டு நாட் போடுங்க. அந்த இடத்துலயும் முக்கோண வடிவம் கிடைக்கும்.
அடுத்த ஒயர்ல நாட் போடும்போது நமக்கு வந்து ஐங்கோண வடிவத்துல ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்ல ஒரு நாட் போடும்போது அந்த இடத்துலயும் முக்கோண வடிவம் கிடைக்கும். இப்போ வந்து 2 கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரியே கண்டினியூஸா நாட் போட்டு வந்துட்டு 3வது கார்னரு 4வது கார்னரையும் டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த லைன் முடிவுல வந்து லேடர் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத கிளியரா சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு சுற்று வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். 4 கார்னரும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. 4 கார்னர்லயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் தான் கிடைக்கும். 4 கார்னர்லயும் ஐங்கோண வடிவம் கிடைக்கும். இந்த மாதிரி வரும்போதுதான் நமக்கு வந்து பவுல் வந்து ஓவல் ஷேப்ல கிடைக்கும். இனி வந்து லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லேடர் நாட் போடுறது லாஸ்ட் வரையும் போட வேணாம். ஒரே ஒரு ஒயர் வந்து ரிமைனிங் இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம லேடர் நாட் போடணும். எப்போதுமே நம்ம எப்படி போடுவோம்னா லாஸ்ட் வரையும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து லூஸ் பண்ணிட்டு லேடர் நாட் போடுவோம் இல்லையா. இதுல நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒயர்ல வந்து லேடர் நாட் வந்து போடுறது வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து உள்ள சொருகிக்கலாம். கூடக்குள்ள ஒரு 4-5 நாட்ஸ்குள்ள சொருகிக்கலாம். இந்த மாதிரி சொருகும் போது இந்த இடத்துல வந்து ஒயர் வந்து தெரியுது பாருங்க. இந்த மாதிரி கிராஸா ஒயர் தெரியுது. நம்ம ஆரம்பிச்ச ஒயர் வந்து கிராஸா தெரியுது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்குள்ள விட்டு எடுத்துட்டு நம்ம நாட் போடணும். அவ்வளவுதான். நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. ரன்னிங் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கேப் தெரியுது பாருங்க, நம்ம ஒயர் சொருகணும் இல்லையா, அந்த கேப் வழியா இந்த ஒயரை வந்து விட்டு வெளியே எடுக்கணும். விட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர்ல வந்து திருமண ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயர்ல வந்து ரிவர்ஸா இருக்கிற ஒயர், அதை வந்து இந்த ஒயருக்கு மேல வச்சுக்கணும். வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த திருமண ஒயரை இந்த லூப் வழியா வெளியே எடுத்துட்டு நாட் வந்து டைட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வந்து லேடர் நாட் கிடைச்சிருச்சு. நான் இன்னொரு தடவையும் போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து உள்ள சொருகி கிராஸா இருக்கும் பாருங்க ஒரு ஒயர், அந்த ஒயர் ஹோல் வழியா நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஒயரை வெளியே எடுக்கணும். அவ்வளவுதான். இது வேற எதுவுமே இல்லை. இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு மேல போடக்கூடாது. அதுக்கு அடுத்த நாட்ல தான் போடணும். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மேல எடுத்து வச்சுட்டு அடுத்த நாட்ல வந்து போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி கண்டினியூஸா ஒரு சுற்று ஃபுல்லா நாட் போட்டு வரணும். இந்த ஒரு சுற்று முடிவிலையும் நான் இந்த லேடர் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த 2வது சுற்று ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுலயும் லேடர் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, ஆரம்பிச்ச இடத்துல நமக்கு வந்து இந்த கேப் இருக்குது. இந்த மாதிரி ஒயர் வந்து வெளியே தெரியுது இல்லையா, இது வழியா நம்ம வந்து லாஸ்ட் ஒயரை உள்ள விட்டு எடுக்கணும். அதுதான் வேலை. நம்ம ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி லாஸ்ட் ஒயரை எடுத்துட்டு பின்பக்கமா எடுத்துட்டு போய் இந்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர்ல வந்து திருமண ஒயரை மேல வச்சுட்டு கீழே இருக்கிற திருமண ஒயரை இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நாட் வந்து டைட் பண்ணிக்கோங்க. அடுத்த லைன் வந்து நம்ம எப்படி போடணும்னா, இந்த ரன்னிங் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயர்ல நம்ம நாட் போடணும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி கண்டினியூவா போட்டு வாங்க. இதே டெக்னிக்கை நீங்க பெரிய கொடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த பவுல்ல வந்து மொத்தம் 5 லைன் போட்டு வாங்க. நான் லாஸ்ட் 2 லைன் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி போடுறேன். அப்பதான் வந்து பார்டர் மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, 5 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட் 2 லைன் வந்து பிளாக் கலர் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் லேடர் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் நாட்டும் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த லேடர் நாட் வந்து கீழே இருந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த ஒயர் தெரியுது பாருங்க, அது வழியா இந்த லாஸ்ட் ஒயரை விட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம நாட் போடணும். இப்ப வந்து லாஸ்ட் ரவுண்டும் நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி ஒயர்கள்லாம் உள்ள சொருகிடலாம். ஒயர்களை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கூடய உள்ள வந்து 3rd ரோல வந்து இன்செர்ட் பண்ணணும். 3rd ரோல இன்செர்ட் பண்ணிட்டு எவ்வளவு நீளம் வருதோ அவ்வளவு நீளம் இன்செர்ட் பண்ணிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாட்ஸ் ஆவது இன்செர்ட் பண்ணுங்க.
நான் எல்லா ஒயர்களையும் இதே மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை கட் பண்ணிட்டேன். பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓவல் ஷேப்ல வந்திருக்கு. இது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா ஒயர்கள் மீதி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் எல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.